ஹாய்! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். சமீபத்தில எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த பாட்காஸ்ட். என்ன அப்படின்னா, என்னுடைய உறவினர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்க ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனோட வயசு ஒரு 10லேருந்து 11 இருக்கும். அந்த பையன் கூட பேசிட்டு இருந்தப்ப ரொம்ப நேரம் அவன் மொபைல் பார்த்துட்டு இருந்தான். ஸோ அவன்ட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, "கொஞ்ச நேரம் நம்ம ஏதாவது விளையாடலாம்" அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் கேட்டான், "என்ன விளையாடலாம்?" அப்படின்னு சொன்னோனே, அவங்க வீட்ல செஸ் போர்டும், அப்புறம் கேரமும் இருந்தது. சரி எது உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்ப அவன் சொன்னான், "எனக்கு 2மே பிடிக்கும்" அப்படின்னேன். சரி இதில் இதில் எது விளையாடணுமோ சொல்லு நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், "இப்போ நான் விளையாடலை" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மொபைல் பார்க்க ஆரம்பித்தான். நான் கேட்டேன், "ஏன்டா உனக்கு உனக்கு வந்து ஆன்லைன் கேம் தான் விளையாட பிடிக்குமா? இந்த மாதிரி ரியலான கேம்லாம் விளையாட பிடிக்காதா?" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன பதில் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொன்னான் அப்படின்னா, "இல்லை எனக்கு பிடிக்கும். ஆனால் உங்களோட நான் விளையாட மாட்டேன்" அப்படின்னா. "ஏன்டா என்னோட விளையாட மாட்டேன்?" அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, "நீங்கள் என்னோட பெரியவர். ஸோ நீங்கள் ஏதாவது பண்ணி என்னை ஜெயிச்சிருவீங்க" அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், "கேமில் நான் என்னடா பண்ணி ஜெயிக்க முடியும்? நான் மால் ப்ராக்டிஸோ இல்லை நான் என்ன ஊழல் பண்ணியா ஜெயிக்க முடியும்? உன் கண்ணு முன்னாடி தான் நான் விளையாடுறேன்" அப்படின்னு சொன்னேன். "ஸோ நீ உன் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணு, நான் என் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறேன்" அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, "இல்லை நான் தோத்துட்டேன்னா எனக்கு அது பிடிக்காது. நான் தோற்கிறதே பிடிக்காது. அதனால தான் நான் சிலர் கூடலாம் விளையாட மாட்டேன்" அப்படின்னு சொன்னான். எனக்கு அது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு பையன் வந்து அவன் தோற்கிறதே அவன் விரும்ப மாட்றான் அப்படிங்கிற மனநிலைமை வந்து அந்த பையனை நினச்சி எனக்கு ரொம்பவே ஒரு ஒரு பரிதாபமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவனால் தோல்வியவே ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிறப்ப அவன் எப்படி இந்த லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சைல்டு தான் வீட்டில். அவனுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. மேபி அதனாலயா என்னன்னு கூட தெரியல. ஆனால் நம்ம யார் கூடயாவது விளையாண்டா நம்ம தோற்று போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு. இது ரொம்பவே ஒரு ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். ஏன் அப்படின்னா, இப்படி இருக்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எதையுமே பெருசாக முயற்சி பண்ண மாட்டாங்க. தோற்று போயிடுவோமோ அப்படின்ட்டு இருக்கும். ஒரு சின்ன கேமாக இருக்கட்டுமே, அடுத்தவங்க கிட்ட தோற்று போயிட்டா நமக்கு அது அவமானம், அசிங்கம்னு நினைக்கிற எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா, இப்போ சின்ன வயசில் நம்ம இந்த விளையாட்டுக்கு அஞ்சுறோம்னா, லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைன்றது மிகப்பெரிய விளையாட்டு தானே. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போகிறதுக்கு அத்தனை பேர் கூட போட்டி போட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எல்லாமே இருக்கட்டும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் கூட நம்ம அத்தனை பேர் கூட போட்டி போட்டு தானே ட்ராலியை தள்ளிட்டு போய் அங்கிட்டு இங்கிட்டு பொருட்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையே வந்து போட்டியில் தான் வந்து இருக்குது நம்ம வாழ்க்கை. நமக்கான வாழ்க்கையே நம்ம அளவில் இருக்கக்கூடிய போட்டியில் இந்த மக்களுடைய போட்டி போட்டு தான் நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சின்ன விளையாட்டுக்கு அந்த பையன் நான் தோற்று போயிடுவேன் அப்படிங்கிற பயத்தில் நான் அவன் கூட விளையாட வர மாட்டேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. இதே மனப்பான்மையோடு இருந்தால் தம்பி வருங்காலத்தில் இந்த உலகத்தை எப்படி சமாளிப்பான் அப்படின்னு எனக்கு எனக்கு ரொம்பவே அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் கிளம்பையில வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி தூக்குறதுக்கு பயப்படுறான், அவன்கிட்ட சொல்லிக் கொடுங்க. தூக்குறதுனால ஒன்றுமே இல்லை, விளையாடாமல் இருந்துட்டான் அப்படின்னா தான் அவனுக்குள்ளே இருக்க திறமை என்னன்னே தெரியாமல் போயிடும். ஸோ தைரியமாக விளையாட சொல்லுங்கள். முதல்ல வீட்டில் இருக்க அப்பா அம்மாவையே உங்ககிட்ட அவனை நல்லா கொஞ்சம் பேசி அவனை நல்லா விளையாட சொல்லுங்கள், அதுக்கு பழக்கப்படுத்துங்க. அதேமாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே தோற்றுக்கிட்டா அதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஒரு சேரப் பண்ணுங்கள், அடுத்த கேமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த அவங்களுக்கு சொன்னேன். அவங்களுக்கு நான் அதை சொன்ன விட்டு தான் சில விஷயம் அவங்க நோட்டீஸ் பண்ணாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் அவன்கிட்ட கேட்டேன், ஆன்லைன் கேமில் வர்றியா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொல்கிறான், அதுதான் செத்தா நான் திரும்ப வந்துடுவேன்ல, நான் அந்த லெவல்லேருந்தே திரும்ப விளையாடிக்குவேன்ல அப்படின்ற மாதிரி சொன்னான். எனக்கு அதனால கூட ரியல் லைஃப்பில் ரியல் கேமில் வந்து தோக்குறத நினச்சி அவன் பயப்படுறானா அப்படின்னு தெரியல. மேபி அந்த ஆன்லைன் கேம் விளாண்டு அதுக்கு அதுக்கு அந்த மனநிலைமையில் இதெல்லாம் அவன் எதிர்க்கிறானா அப்படின்னு தெரியல. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். உங்களுக்கு தெரிந்த குழந்தைகள் இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த ஆன்லைன் கேம் விளையாடட்டும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் விளையாட வேணாம், மூட்டை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. அதை ஒரு அளவாக கம்மி பண்ணிவிட்டு வெளியில் போய் பசங்களோட ஓடி ஆடி விளையாட சொல்லலாம். அவங்க கூட வீட்டில் வந்து இன்டோர் கேம்ஸ் ஆர் அவுட்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடுறதுக்கு அவங்க மைண்டை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் தயார் பண்ணுங்கள். அதுக்கு உதவி பண்ணுங்கள். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.